சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான். ஏன்னா 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா சொல்லி சொல்றாங்க, பிஜேபி இருக்கிறாங்க. அதனால இந்த செமி ஃபைனல் கூட இந்த பிஜேபியோட என்டிஏ கூட்டணி செல்லாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்ல அது சொல்ல அதெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி தான் பலமான கூட்டணி, நேர் எதிர்கட்சியான கூட்டணி அந்த கூட்டணி தான். அதனால பல பேர் பல கருத்துக்களை சொல்லலாம். அதனாலதான் விஜய் அவசரமா அதிமுக பாஜக மறைமுக கூட்டணின்னு ஒரு அறிக்கை விடுறாங்க. நான் கேட்கிறேன், நேரடியா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருக்குதுங்க. மறைமுக கூட்டணி நீங்க வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மறைமுக கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பலம் பொருந்திய கூட்டணியாக பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் ஒப்புக்கொள்வார்கள். மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், என்டிஏல எந்த கட்சி இணைந்தாலும் அது மிகப்பெரிய கூட்டணி தான். ஆனா தமிழகத்தை பொறுத்த மட்டில் மக்கள் எல்லாம் ரொம்ப பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகள் இன்னைக்கு பாருங்க, எலி ஓடி இருக்கு, பெட் இல்ல, பிறந்த குழந்தைங்களை கீழே படுக்க வைக்கிறாங்க. அதுக்காக அப்போலோ மாதிரி வசதியை, தனியார் மருத்துவமனை போல வசதியை அரசாங்க மருத்துவமனைகள் ஏற்படுத்துங்கள் தான் சொல்றோம். உடனே யாருமே இது அதிகாரத்தில் உள்ளவங்க யாருமே அரசு மருத்துவமனைக்கு போறது இல்லையா? உடனே அங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் இருக்காததுனால நாங்க போறோம் அப்படின்னு சொன்னா, ரயில்ல போறோம்ல, ரயில்ல போகும்போது அதே சாமானிய மக்கள் அதுல பயணிக்கிறாங்கல்ல, அப்ப அந்த பாதுகாப்புனால சாமானிய மக்களோட பயணம் உங்களால சாலையில போக முடியலன்னு ரயில்ல போறீங்களா? அதனால வியாக்கியானம் பேச வேண்டாம். சாமானிய மக்களுக்கு அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கின்ற அதே வசதி கிடைக்க வேண்டும் என்பதை தான் நான் அடிகோலிட்டு காண்பிக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.